எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களின் பார்வையை நாம் எவ்வாறு கணிப்பது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ பாருங்கள், செவ்வாய் வீட்டில் சனி இருக்கார், சனி வீட்டில் செவ்வாய் இருக்கார். அப்போ செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க. அப்போ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் எந்த லக்கணமாக இருக்கட்டும், தன்னுடைய தசையில் அவங்க காரகத்துவத்தை மட்டும் நல்லபடியாக செய்வாங்க. ஆதிபத்தியம் இல்லை, காரகத்துவத்தை கொடுப்பாங்க. உங்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், சனியினுடைய காரகத்துவம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் தசையில். சரி, இப்போ லக்னம் போடலை, சரியா? இங்கே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார், இங்கே சனி பகை பெற்ற நிலையில் இருக்கிறார். அப்போ செவ்வாய் வீட்டில் சனி, சனி வீட்டில் செவ்வாய், ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க, சரியா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு லக்கணமாக வச்சு போடுவோம். இப்போ மிதுன லக்கணம்னு வச்சுக்கலாம். அப்போ மிதுன லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை செவ்வாய் தசை. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதாவது ரோகாதிபதி, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி வழுக்கக்கூடாது. வழுக்கக்கூடாதுன்னா ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தை அடையக்கூடாது. அப்போ இங்கே 6க்குரியவன் 8ல் மறைஞ்சாலும் உச்சம் அடைஞ்சிட்டார். நான் மிதுன லக்கணத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நல்லா கவனிக்கணும், சரியா? கடக சிம்ம லக்கணத்துக்கு இல்லை. ஏன்னா கடக சிம்ம லக்கணத்துக்கு அவர் ராஜ யோகாதிபதியாக வருவார். சிம்ம லக்கணத்துக்கு அவர் 6ல் மறைஞ்சி உச்சம் பெறுறது ரொம்ப சூப்பர். ஆனால் நான் மிதுன லக்கணத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சார், இப்போ பரிவர்த்தனை ஆயிடுச்சே, நம்ம எப்படி இதனுடைய பார்வையை பார்க்குறது? இப்போ செவ்வாய்க்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம செவ்வாய்க்கு 3, 7, 10ங்கிற 3 பார்வை இருக்குது. சாரி, இது சனிக்கு தான் அப்படி. செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை இருக்குது. சனிக்கு 3, 7, 10. பொதுவாக இந்த 7 எல்லா கிரகங்களுக்கும் பொது. அது மாதிரி குருவுக்கு 5, 7, 9 இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இந்த 3 பேருக்கு தான் 3 பார்வைகள். இப்போ மிதுன லக்கணத்துக்கு 6க்குரியவன் 8ல் மறைஞ்சி உச்சமாயிட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தப்பு. இவர் இங்கிருந்து 4ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பார், 8ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பார். இங்கே சனி செவ்வாயவே பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் இவரும் 3ஆம் இடத்தை பார்ப்பார். அதான் எழுதிட்டேன். ஆனால் நீங்கள் பரிவர்த்தனை ஆயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு சனியை தூக்கி இங்கே வச்சுக்கிட்டு 3 இங்கே வச்சுக்கிட்டு 3, 7, 10 இன்னும் பார்வையை நீங்கள் போடாமல், எந்த கிரகம் பிறக்கும்போது எங்கே இருந்ததோ அந்த இடத்துல இருந்து தான் அது பார்க்கும். தன்னுடைய தசை வரும்போது அது பரிவர்த்தனை பெற்று தன்னுடைய இடத்துக்கு போய் அந்த தசையில் காரகத்துவத்தை செய்யும், நல்ல காரகத்துவத்தை செய்யும், ஆதிபத்தியத்தை அல்ல. சரி, இப்போ இந்த மிதுன லக்கணத்துக்கு வரக்கூடாத செவ்வாய் தசை 8ல் மறைஞ்சி உச்சம் பெற்றுட்டார். 6க்குரியவன் 8ல் உச்சம், இங்கே 8க்குரியவன் 6ல் மறைஞ்சிருக்கார். சரி, இப்போ என்ன ஆகும் இந்த கண்டிஷனில்?
இப்போ நீங்கள் பரிவர்த்தனையை புரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த இடத்துல இருந்து இருக்கோ அங்கேருந்து தான் அதை பார்க்கும், மற்ற கிரகங்களை இல்லை மற்ற பாவகங்களை. நீங்கள் மாற்றி வச்சு போடக்கூடாது, எடுக்கவும் கூடாது, பலன் தப்பாக வரும். அப்போ நான் அப்படியே டைரெக்டாக தான் போட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் விளக்கமாக கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த 11ஆம் இடத்தை இப்போ லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு வந்துடணும். ஏன்னா எல்லா சம்பவங்களுமே லக்னாதிபதியை வச்சு தான் நடக்கும், நல்லது கெட்டது. இப்போ இங்கே லக்னாதிபதி 10ல் இருக்கிறார். இங்கே ஸ்தான பலம் இழந்து நீசமாயிட்டார். ஆனால் கேந்திர பலம் பெற்றிருக்கிறார், தசம கேந்திரத்தில் இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி சுத்தமாக கெடணும். இந்த செவ்வாயினுடைய பார்வை கெடணும்னா இப்போ இங்கே ராகுவை போட்டுக்கோங்க. அப்போ இங்கே ராகு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேது வந்துடுவார். இப்போ கோச்சாரத்துலேயும் அப்படி தான் இருக்கிறார். சரியா? அப்போ லக்னாதிபதி கெட்டுட்டார். அப்போ இந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய 4ஆம் பார்வை 11ஆம் இடத்தை பாதிக்கும். இப்போ 11ஆம் இடம்ங்கிறது என்ன? அண்ணன் அக்காள் லாபம். 2ஆம் இடத்தை பார்க்குறார். இது குடும்பஸ்தானம், தனம், வாக்கு. 3ஆம் இடம் தைரியம், வீரியம், பராக்கிரமம், முயற்சி, புகழ், கீர்த்தி. இதோட சேர்த்து இளைய சகோதரமும் வந்துடும். எப்போ பாதிக்கும்? செவ்வாய் தசையில் பாதிக்கும். ஐயா, செவ்வாய் தசையே வரல உங்களுக்கு, இல்லை 70 வயசுக்கு மேலே வருது, உங்களை பாதிக்காது. அப்போ பாதிச்சா என்ன, பாதிக்காட்டேன்னா நீங்களே 70 வயசுக்கு வந்துட்டீங்க. சரி, இப்போ லக்னாதிபதி நீசமாகி ராகுவோடு சேர்ந்து பாவத்துவம் ஆயிட்டார். அப்போ ஃபஸ்ட்டு லக்னாதிபதியே கெட்டு போயிட்டார். லக்னாதிபதி உச்சமாக இருந்தால் ஒரு பலன், லக்னாதிபதி நீசம் அடைஞ்சு பாவத்துவம் அடைஞ்சிட்டா ஒரு பலன், லக்னாதிபதி நீசம் அடைஞ்சு சுபத்துவம் அடைஞ்சிட்டா ஒரு பலன். எப்படி சார் சுபத்துவம்? அந்த புதனுடைய சேர்த்து சுக்கிரன் போடுக்காங்க, உச்ச சுக்கிரன். அதை குரு இங்கிருந்து பார்க்குறாருன்னு வைங்க. அப்போ லக்னாதிபதி நீசபங்க ராஜ யோகத்துக்கு வந்துட்டார். சரியா? இப்போ என்ன நடக்கும்? செவ்வாய் தசை வந்த உடனே அக்காவையோ அண்ணனையோ கை வைக்கும், அவங்க இறந்துடுவாங்க. செவ்வாய் தசை செவ்வாய் புத்தியில். இன்னும் கரெக்டாக சொல்லணுமா, இந்த வீட்டுக்கு 6, 8ல் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். சஷ்ட அஷ்டாசமாக யார் இருக்காருன்னு பாருங்கள். இப்போ இங்கே கேது இருக்கிறார். அப்போ செவ்வாய் தசை கேது புத்தியில் அண்ணனோ அக்காவோ இல்லை, மரணம் அடைஞ்சிருவாங்க. செவ்வாய் தசை சனி புத்தியில், இந்த வீட்டுக்கு 8ஆம் வீடாக வரும் இது. இப்போ செவ்வாய் தசை சனி புத்தியில் அக்காவோ அண்ணனோ இருந்தால் இறந்துடுவாங்க. நீங்கள் தொழில் செய்கிறீங்க, தொழிலில் சுத்தமாக நஷ்டமாயிடுறீங்க, தொழிலில் டோட்டலாக இழந்துடுறீங்க. வேலை செய்கிறீங்க, வேலையை இழந்து வீட்டில் இருக்கிறீங்க. இங்கே என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு குடும்பத்தை கெடுக்கும். குடும்பம்னா மனைவியை கொண்டு வாங்க. அப்பா அம்மா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்காங்க, எல்லாருக்குமே பாதிப்பு உண்டு. ஆனால் அம்மா அப்பா வயசானவங்களாக இருக்கலாம், குழந்தைங்க சின்ன குழந்தையாக இருக்கலாம். அதனால் நம்ம மனைவியை இங்கே பாதிக்கும். அது சந்திரனை வச்சு நம்ம கணக்கெடுக்கணும். இப்போ சந்திரன் இங்கேயே இருந்துட்டார். அப்போ 2ஆம் இடம் வலுத்துருச்சு. இது அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கலாம். ஆனால் இங்கே இருந்தால் சூரியன் இங்கே இருக்கணும், இல்லை இங்கே கூட இருக்கலாம், தப்பு இல்லை. இவருக்கு இங்கே இருக்கணும், இல்லை இங்கே கூட இருக்கலாம், தப்பு இல்லை. அப்போ உங்களுக்கு மனைவி பாதிக்கப்படலைங்க.
சரியா? மனைவி பாதிக்கப்படலை. சின்ன கருத்து இல்லை பிரிஞ்சு இருக்கலாம். இப்போ செவ்வாய் தசை வரைக்கும் தான். செவ்வாய் தசை கடைசி புத்தியில் அவங்க ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. ஆனால் மரணங்கிற சம்பவம் நடக்காது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இங்கே தனம் அடியாகும். தனம் அடியாகும். அது லக்னாதிபதியை பொறுத்து. லக்னாதிபதி உச்சம் பெற்றுட்டார், நீங்கள் சமாளிக்கிறீங்க. இங்கே அக்கா அண்ணன் இறக்கலை, அவங்க கல்யாணம் முடித்து உங்களை பிரிஞ்சு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இல்லை அவங்களுக்கு ஃபாரினில் வேலை கிடச்சி ஃபாரினுக்கு போயிட்டாங்க. லக்னாதிபதி வலுத்துருச்சு. லக்னாதிபதி நீசம் அடைஞ்சு பாவத்துவம் அடையும் போது தான் நான் சொல்கிறது நடக்கும். எல்லாமே சுபத்துவம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லை. அப்போ 3ஆம் இடத்த தைரியத்தை இழப்பீங்க. சரி சார், குழந்தையாக இருக்கும்போது வருது, என்ன ஆகும்? படிக்க விடாதுங்க. நீங்கள் ஸ்கூலில் சேட்டை பண்ணுவீங்க, டெய்லி யாரையாவது போட்டு அடிப்பீங்க. அங்கே டீச்சர் வந்து உங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கங்க. அந்த 7 வருஷம் அப்படி தள்ளாடுவீங்க. சரி, பருவத்தில் வருது அப்படின்னா பாவத்துவமாக இருந்தால் மனைவியை கை வைக்கும், அக்கா அண்ணனை கை வைக்கும், உங்கள் முயற்சியை கை வைக்கும், தொழிலை இழப்பீங்க, வேலையை இழப்பீங்க. சுபத்துவமாக இருந்தால் லக்னாதிபதி உச்சம் அடைஞ்சிட்டார். அந்த 2ல் சந்திரன் இருக்கிறார், 11ல் குரு இருக்கிறார், 3ல் சுக்கிரன் இருக்கிறார். எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வண்டி ஓடுதுங்க, தொழிலும் ஓடுதுங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ரோகாதிபதி, 6க்குரியவன். கடன், நோய், எதிரி எதுலேயோ நீங்கள் பாதிக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் சமாளிக்கிறீங்க அந்த 7 வருஷம் செவ்வாய் தசையை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி தான் இந்த சனியினுடைய பார்வையும். ஏன்னா இந்த செவ்வாய் நார்மலாக பார்க்கலை, சனியினுடைய பார்வையை வாங்கி கொடூர பார்வையை செலுத்துது. 11ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு. அதுதான் முக்கியம். அவர் 6லேருந்து பார்க்குறாரு. 8ஆம் இடங்கிறது என்ன? அதே தான், கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட், அசிங்கம், கேவலம், மேலிருந்து குதித்தல், சூசைட் பண்ணுதல், தன்னைத்தானே கொன்னுக்கிறது, சிவப்பு நிற கட்டிடம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போயிடலாம். இது எல்லாம் நடக்கும் பாவத்துவமாக இருக்கும்போது. அதுக்கு விதிவிலக்கு சுபத்துவமே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான். புரியலன்னா கேளுங்க, கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை களைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.